அனைவருக்கும் வணக்கம். எங்களோட சேனல் நேம் அக்ரிவித்மி சேனலுக்கு யாரும் புதுசாக அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அவரை குடும்ப தாவரங்களில் உண்டான பாசிப்பயிர் செய்ய பற்றி தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். இலங்கையில் வடபகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த அவரை குடும்ப பயிர்கள் அதிக அளவில் செய்யப்படுறது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் மிக அதிக அளவில் செய்யப்படுறது உளுந்து போன்ற பயிற்சிகள். அதில் இந்த ஒரு தான் இந்த பாசிப்பயிர். இந்த பாசிப்பயிரில் புதிதாக வெளியிடப்பட்ட ஒரு இனம் தான் MI-MB7 என்று சொல்லுவோம். அது MI-7 என்று மக்கள் சொல்கிறாங்க. அதில் விரிவாக்கம் என்று பார்த்தோன்னா MI என்றால் மகா இழுப்பலம் என்றும் MB என்றால் மங்பீன் 7 என்று வருது. இந்த இடத்துல இருக்க நன்மைகள் அந்த கல்டிவேஷன் எப்படி இருக்குன்ற வருவா இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இதில் பாசிப்பயிர் செய்கையை பொறுத்த வரைக்கும் பாசிப்பயிரில் MI6 ஆரி அடுத்த MI-MB7 போன்ற இனங்கள் இந்த பாசிப்பயிரில் காணப்படுது. அதில் MI6 ஆரியை விட இந்த MI-MB7 விளைச்சலில் அதிகமாகவும் காணப்படுது. இதில் முக்கியமாக இந்த இனத்தின் ஒரு சிறப்பியல் நாங்கள் பார்க்கக்குள்ள ஒரே தரத்தில் அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் பாசிப்பயிற்சி எங்கள் விவசாய மட்டத்தில் குறைஞ்சிட்டு போகிறதுக்கு காரணம் இந்த அறுவடை செய்கிறது ஒரு 4-5 தரம் அதை ஆய வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு காணப்படுது. ஆனால் இந்த MI-MB7 நாங்கள் ஒரு தரத்தில் 75 விதமான அறுவடையை நாங்கள் ஒரே தரத்தில் பெற்றுக்கொள்ளலாம். 2வது தரத்தோடு நாங்கள் அந்த அறுவடையை முடிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரி மற்ற MI6 ஒப்புடைகள் விளைச்சலும் அதிக விளைச்சலாக காணப்படுது. உதாரணமாக ஆரிக்கு 1.5 மெட்ரிக் டன், MI6க்கு 2 மெட்ரிக் டன் விளைச்சல் ஹெக்டேருக்கு வரும். ஆனால் இந்த MI-MB7க்கு 2.3 மெட்ரிக் டன் அளவில் எங்களுக்கு விளைச்சல் பெறக்கூடியதாக இருக்கும். மற்றது ஆரி மற்றது MI6 ஒப்புடைகளில் அதுகளோட விதையின் அளவை விட இந்த MI-MB7 விதையின் சைஸ் ஒரு விதையின் அளவும் பெரிய விதையாக காணப்பட போதும். அதனால் எங்களுக்கு அந்த நிறையும் அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஹலோ எங்க நாங்கள் இப்போ எங்களோட MI-MB7க்கும் ஆரிக்கும் MI6க்குமான வித்தியாசத்தை நாங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் உங்களுக்கு நேரடியாக இந்த விவசாய ஃபீல்டில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த கையில் இருக்கிறது MI-MB7, இது MI6ஆக காணப்படுது. இந்த MI-MB7 நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு பொட்ஸுன்ற நீளத்தையும் அதே மாதிரி MI6 பொட்ஸுன்ற நீளத்தையும் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவ்வளோ வித்தியாசம் MI6 விட MI-MB7 நீளம் அதிகமாக காணப்படுது. விதைகளின் சைஸும் பெருசாக காணப்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ இதில் இது MI6 இதில் நீங்கள் பாருங்கள் வடிவாக எவ்வளோ மெச்சூரிட்டிக்கு வந்திருக்குண்டு. இதில் மொத்த காயில் 50க்குமான குறைவான காய்கள்லாம் அறுவடைக்கு தயாராக வந்திருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இது MI-MB7 இந்த வெரைட்டியை பாருங்கள் 75 விதமான காயல் எங்களுக்கு மெச்சூரிட்டிக்கு காணப்படுது. அப்போ இதான் எங்களுக்கு ஒன் ஷாட் ஹார்வெஸ்டிங், அதாவது ஒரே தரத்தில் 75 விதமான விளைச்சல் எங்களை இந்த MI-MB7 பெற்றுக்கொள்ளலாம். எங்கள் விவசாயிகள் தொடர்ச்சியாக ஒரே இனங்களில் தங்கி இருக்கலாமல் இப்போ பாசிப்பயிர் செய்ய விட்டால் காரணம் கேட்டால் மஞ்சள் நோய் என்று சொல்லுவாங்க எங்கள் விவசாயிகள். அப்போ அப்படியான காரணங்கள் இல்லாமல் நாங்கள் அதுக்கு எதிர்ப்புத்தன்மையான இனங்கள் விவசாயத்தில் வெளியிடப்படும். அப்படியான இனங்களை தெரிவு செய்து விவசாயிகள் வெற்றிகரமாக எங்களோட விவசாயத்தை மேற்கொள்ளணும்னு கேட்டுக்கொள்கிறோம். மற்றது நாங்கள் இந்த அவரை குடும்ப தாவரங்களை பார்க்கக்குள்ள குறிப்பாக உளுந்து பயிருக்கு இந்த மஞ்சள் நோய் விவசாயிகள் சொல்கிறது, அதாவது எலோ மொசைக் வைரஸ் அந்த தாக்கம் அதிக அளவில் காணப்படும். அதால் இந்த அவரை குடும்ப தாவரங்களை விவசாயிகள் தற்காலத்தில் விரும்புகிறதும் குறைவாக காணப்படுது. குறிப்பாக சிறுபோகத்தில் மிக அதிக அளவில் ஏற்படுது. ஆனால் அதுக்கான மாற்றீட்டு வர்க்கங்கள் தற்போது எங்களோட திணைக்களத்தால் வெளியிடப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு உளுந்தில் MI-BG4 என்ற இனமும் இந்த MI-MB7 என்ற இனமும் இந்த மஞ்சள் நோய், அதாவது எலோ மொசைக் வைரஸுக்கு கொஞ்சம் எதிர்ப்புத்தன்மையான இனமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் பவுடர் மில்டி போன்ற டிசீஸ்களுக்கும் இது கொஞ்சம் எதிர்ப்புத்தன்மையை காட்டுது. நாங்கள் இப்போ முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்காய் பிரதேசத்தில் கோட்டவட்டியோளம் கோட்டவட்டியோளம் கிராமத்தில் நிற்கிறோம். இங்கே ஒரு முன்மாதிரி செய்கைக்காக வழங்கப்பட்ட MI-MB7 ஃபீல்டில் தான் நிற்கிறோம். அதுக்கான வயல் விழா இன்றைய நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வயல் விழா விவசாயிகளும் MI6 விதைச்சிருக்கு, MI-MB7 விதைச்சிருக்கு. அதில் எங்களுக்கு இது ஒன் ஷாட் காஸ்ட்ன்ற வழியாக விவசாயிகளோட விருப்பத்தையும் இந்த MI-MB7 பெற்றிருக்கு. இந்த MI-MB7க்கான விதைகளுக்கான கேள்வியும் தற்காலத்தில் அதிகரிச்சுட்டு வருது. அப்போ அதன் அடிப்படையில் இந்த MI-MB7 நாங்கள் விவசாயிகளும் மேற்கொள்ளும் இடத்துல அந்த விதைகளை நல்ல விலைக்கும் விற்கக்கூடியதாக காணப்படும். கணேசலிங்கம் ஜெயராணி ஆகிய நான் கோட்டவட்டியோளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு விவசாயி. எனக்கு துணுக்காய் கவனில சேவையார ஏயாக்கள் 1 கிலோ பயறு மாதிரி செய்கைக்காக பாசிப்பயர் தந்தார்கள். அதை நான் திறம்பட செய்தேன். அதன் காரணமாக இன்றைக்கு அறுவடை நாங்கள் செய்கிறோம். மற்றும் இன்னும் எனக்கு நான் 2 பயிர் செய்தேன். இவை மாதிரிக்கு செய்கைக்காக 1 கிலோ பயறு தந்தவன். அதை விட நான் மேலதிகமாக 2 கிலோ பயிர் அங்கால விதைத்துள்ளேன். ஆனால் அதையும் விட
இந்த 1 கிலோ பயரில் நான் மென்மேலும் நல்லொரு நன்மை அடைந்துள்ளேன். இன்னும் எதிர்காலத்தில் நான் இதை மென்மேலும் இன்னும் கூட செய்து இதால் நன்மை அடையணும் என்று கேட்டுக்கொண்டு தங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இப்படியான புது புது வெரைட்டிஸை வந்து எங்களோட சேனலில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வளர்ச்சி உங்களுக்கு நன்றி.